அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டங்கள், மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஜென்மசனியாக இருந்து மார்ச் மாதம் ஆங்கில மாதம் பெயரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதற்கு முன்னாடியே 4-5 கிரகங்கள் தொடர்பு. மார்ச் மாதம் கிரக சேர்க்கை, கூட்டு கிரக சேர்க்கை. ஏன்னா ராகு பகவான் குடும்பத்தில் பல பிரச்சனைங்க.
டாக்குமெண்ட் பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, வட்டி கடன் பிரச்சனை, வட்டி கட்டவே முடியல. கும்பராசி தன்னுடைய இடம்தான், ஆட்சி பெற்ற இடம்தான் கும்பம். ஆனால் அது இந்த சதய நட்சத்திரக்காரங்களா உடம்பு தொந்தரவில் பல பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. போராடிட்டு இருக்கேங்க, அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. அந்த அளவுக்கு பிரச்சனை. பூரட்டாதியும் சதயமும். திருமணங்க 10 புள்ள பார்த்துட்டோம், 50 பொண்ணு பார்த்துட்டோம், இன்னும் நடக்க மாட்டேங்குது. காரிய தடை ஜெயத்தை கொடுக்குமா? கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டு கொடுக்கும்? பயம் தேவையில்லை, பயப்பட வேண்டாம். ஜன்ன ஜாதகமும் தசா புத்தியும் பார்த்துக்குங்க. அப்போ கிரகச்சேர்க்கை கூட்டு கிரக குடும்பத்திலேயே போயிருக்கனால குடும்பத்தில் வாக்குவாதம், குடும்பத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமானத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டம், பயணம் சார்ந்து வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரணுங்க. டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களாம் வெளியே போயிருங்க, தப்பே இல்லை. வெளிநாடு வெளியூர் போங்க, வெளி மாநிலம் போங்க. இப்போ மெட்ராஸில் இருக்குதுன்னா ஹைதராபாத்தில் கிடைக்குதுன்னா போயிருக்கீங்க. ஏன்னா சனி பகவானும் கோச்சார கிரக ராகுவெல்லாம் இருக்கனால பயணக்கோள், இதெல்லாம் பயணம் பண்ணி போயிருங்க. அப்போ சில விஷயங்கள் நம்ம ஏன்னா பூர்வீகத்தில் இருந்தால் கெட்ட பேர், அவதூறு, பணம் வரவே இல்லைங்க, கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம். 20,000 சம்பளத்தை வச்சு என்னங்க வண்டி ஓட்டுறது? அதுவும் பசங்களுக்கு கொஞ்சம் தான் சம்பளம், பிள்ளைங்களுக்கு நிறைய படிச்சிருது, கெட்டிக்காரத்தனமாக இருக்குதுங்க பெண் பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, நிறைய சம்பளம் கொடுக்குறான். இவங்களுக்கு 20,000னா அவங்களுக்கு 30,000, உடனே ப்ரமோஷன், உடனே வெளிநாடு யோகம் எல்லாம் கிடைக்கிது. அப்போ இந்த விஷயம்லாம் திருமணத்திலையும் என்ன செய்கிறாங்க, அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய அமைப்பு. பெண்கள்லாம் இப்போ உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் பல ஜாதியிலையும் சரி, பல மதத்துலேயும் சரி, உங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகம் வந்து வரன் தேடும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதே எல்லா சமூகத்தினர்லையும் இப்போ பிரச்சனையாக ஓடிட்டுருக்குங்க. அப்பேற்பட்ட காலகட்டங்கள். லவ் மேரேஜெல்லாம் நிறைய நடக்குங்க கும்பராசி. இந்த மார்ச் மாதம் டக்கு 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 டக்குன்னு செட் ஆகும். 2ஆம் இடத்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா குரு வந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா சுக்கிரனோட இடத்துல. சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ பல திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் பிரேக் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆயிரும். கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்குலாம் ஆயிரும். நல்லா முயற்சி எடுங்க. 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஆயிரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கரு உடனே உருவாகக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்கும். குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா சண்டை சச்சரவில் இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க வாய் வார்த்தையை கொடுத்து, நான் இந்த சாமான் வாங்கி போட்டேன், இப்போயும் உனக்கு திருப்தி அடையிலையே, நான் அத்தனை பணம் இந்த மாதம் கொடுத்தேன் அப்படின்னு பணப்பிரச்சனை, நிர்வாகத்தன்மையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அரசியல், ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், ஒரு தொந்தரவு கொடுத்து, யார் அப்படின்னா நட்பு வட்டாரத்துலேயோ அல்லது கூட இருக்கக்கூடியவங்களுடைய சிறு பெரிய பிரச்சனையை கொடுத்து ஒரு பகையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பாருங்கள் இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ உறவுகள், இரத்த உறவு, பிள்ளைங்க, இவங்ககிட்டலாம் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, விசேஷமான குடும்பத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. கும்பாபிஷேகம், கோயில்கள், திருப்பணி, உளவார பணி, இதுக்கெல்லாம் நிறைய போவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜென்மத்திலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு போய் ஜென்மத்தில் இருக்கும்போது பல பாடம் படிப்பினையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு. இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள். இனிமேல் படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கும்பராசி நேயர்கள்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இத்தனை விசேஷங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வழிபாடு அப்படிங்கும்போது புதிய கோயில் கும்பாபிஷேகம் 48 நாள்கள் மண்டல பூஜை இருக்குங்க. யாகசாலை, ஹோம பூஜையெல்லாம் நடத்தி அந்த மாதிரி இருக்கிற கோயில் பக்கத்தில் 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே போயிட்டு அந்த கோயிலில் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? 48 நாள் கட்டளை பூஜை, மண்டல பூஜைம்பாங்க. இதுதான் பரிகாரம். ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு எல்லாத்துக்குமே என்னென்னா, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய இடத்துலையும் தர்ம கர்மாதிபதியும்பாங்க, குருவும் சனியும். ஸோ அந்த இடத்துல தான் கிரகங்கள் நிறையா இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையோடு தான் பிறக்கும். அப்போ எந்த இடத்துல லக்னம் 2 மணி நேரத்தில் பயணிக்கும். அப்போ லக்னம் எங்கே விழுதோ அதை பொறுத்து தான் பலாபலன் மாறும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ குழந்தை பிறந்தவங்கள ஜாதகம் பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு மேலோட்டமாக.
அதுக்கப்புறம் ஜாதகம் எழுதிக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளார ஜாதகம் மேனுவலாக எழுதுங்கம்மே. எப்படி எழுதணும் அப்படின்னா, கையில் தான் ஜாதகம் எழுதணும். இந்த பிரிண்டெல்லாம் எடுத்து சும்மா பார்வைக்கு வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஜாதக நோட்டு எழுதணும், கையில் எழுதணும். அஷ்டவர்க்க பலனெல்லாம் போட்டு எழுதக்கூடிய அமைப்பு தான் நான் சரியான ஜோதிடரை. ஜாதகம் எழுத தெரியுமான்னு கேட்டு எழுதணும். இப்போலாம் நமக்கு அப்பா வழியிலேருந்து நம்ம ஜாதகம் எழுதிட்டுருக்கோம், அழகாக எழுதி தருவோம், அப்படியே முத்து முத்தாக இருக்கும் எழுத்து. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வழிபாடு நம்ம சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வல்ல ஈசனும் எம்பெருமானும் கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.